أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்குகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அவனுடைய வற்றா கருணையும் பேரன்பும் உலகத்திற்கோர் அருக்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்தேன். இந்த ஜும்மாவில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு நபிகளாரின் இறுதி நாட்களும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் மரணத்தை ஒரு நாள் சந்தித்துதான் தீர வேண்டும். எல்லா மனிதர்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். எல்லா இறை தூதர்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் நம்முடைய மரணமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் ஒன்றா என்று கேட்டால் அவர்களுக்கான மரணமும் நம்முடைய மரணத்திற்கும் இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ் அதற்கான முன்னறிவிப்புகளை செய்தான். நீங்கள் இறந்து விடுவீர்கள், நீங்கள் மரணமடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னறிவிப்பு செய்தான். இது ஒரு வித்தியாசம். நம்முடைய மரணத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்குமான வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது வித்தியாசம் என்ன? நம்முடைய மரண வேதனை இருக்கு பாருங்க, இந்த மரண வேதனையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட மரண வேதனையும் அதுலயும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரண வேதனையை விட 2 மடங்கு மரண வேதனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு வித்தியாசங்கள். ஒன்று, மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரண வேதனை என்பது 2 மடங்கு வேதனை கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நாட்கள் 3 முன்னறிவிப்பு மூலமாக ஆரம்பம் செய்கிறது. என்ன 3 முன்னறிவிப்புகள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை பொறுத்தவரையில் முதல் முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ரமலானில் இருக்கிறார்கள். கடைசி ரமலானுடைய மாதம், கடைசி ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே ரமலான் மாதத்தில் என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். என்னிடத்திலே வந்து திருமறை குர்ஆனை ஓத சொன்னார்கள். எப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வருவார்கள். என்னிடத்திலே வந்து ஒரு முறை திருமறை குர்ஆனை ஓத சொல்லுவார்கள். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து இருமுறை திருமுறை குர்ஆனை ஓத சொன்னார்கள். ஆகவே இருமுறை திருமுறை குர்ஆனை ஓத சொன்ன காரணத்தினால் என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டதோ என்று நான் எண்ணுகிறேன் என்று தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது முதல் முன்னறிவிப்பு. இரண்டாவது முன்னறிவிப்பு, மக்கா வெற்றியின் போது ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயத் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற வசனம் இறக்கப்படுகிறது. என்ன சொல்கிறது? மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழையும் பொழுது உம்முடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவீராக என்ற வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கியவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்கிறது இந்த வசனம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ரமலான் மாதம் முடிஞ்சு துல்ஹஜ் மாதம் வருகிறது. துல்ஹஜ் மாதத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் செய்யறதற்காக மக்காவுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் ஹஜ்ஜும் அதுதான், இறுதி ஹஜ்ஜும் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் மாதத்துல ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு போகிறார்கள். கடைசி ஹஜ்ல அந்த ஹஜ்ஜுக்கு பேரே என்னதான் சொல்லுவாங்க? ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறுகின்ற ஹஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதால அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், உங்களுக்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற வசனம் இறக்கப்படுகிறது. இந்த வசனத்தை படித்து பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்கிறது. ஏன்? எல்லோரும் கேட்கிறாங்க, எல்லா சகாபாக்களும் கேட்கிறாங்க, எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இனிமேல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி என்றது வராது, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இனி தொடர்பு கொள்ள மாட்டார்கள், வஹி என்பது முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி முடிந்து விட்டது, அதனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை இது முன்னறிவிப்பு செய்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மூன்று முன்னறிவிப்புகள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைந்து விடுவார்கள் என்ற முன்னறிவிப்பு. இந்த மூன்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சஃபர் மாதத்தினுடைய ஆரம்பம், துல்ஹஜ் மாதம் முடிந்து முஹர்ரம் முடிந்து சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறார்கள். யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில இருந்து மதீனாவினுடைய எல்கை வரை வழி அனுப்புவதற்காக போறாங்க. யமன் தேசத்திற்கு போறாங்க. அங்க கொண்டு போய் வழி அனுப்பி விடுறதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? மதீனாவினுடைய எல்கையில கொண்டு விடுறதுக்காக போறாங்க. மதீனால இருந்து மதீனாவினுடைய எல்கை என்பது 20 நிமிடங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தூரம். போறதற்கு 20 நிமிடம், வருவதற்கு 20 நிமிடம், மொத்தம் 40 நிமிடங்கள் நடந்தே போகக்கூடிய ஒரு பயண தூரம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆளுநராக அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? முஆத் பின் ஜபலை வழி அனுப்புவதற்காக மதீனால இருந்து மதீனாவினுடைய எல்கை வரை போறாங்க. எப்படி போறாங்க? ஒரே ஒரு ஒட்டகத்துல அந்த ஒட்டகத்திலும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற சொல்றாங்க. ஏற சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்தவாறு மதீனாவினுடைய எல்கையை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போறாங்க. உலகத்துல இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்தவாறு நடந்து செல்கிறார். ஒரு நாட்டினுடைய குடிமகன் ஒட்டகத்தின் மேல் ஏறி என்ன செய்கிறார்? போயிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு ஜனாதிபதியை, இப்படி ஒரு பிரதமரை இனிமேல் இந்த உலகம் பார்க்கவே முடியாது. இதற்கு முன்னாலும் பார்த்திருக்காது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வேணுமென்றால் இறங்கிக் கொள்ளட்டுமா, நீங்க வேணா மேல ஏறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சம்மதிக்கவில்லை. ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து விட்டே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போய்கிட்டே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்து கொண்டே வருகிறார். முஆதே, உங்களை யமன் தேசத்திற்கு நான் ஆளுநராக அனுப்பி இருக்கிறேன். அங்கே வேதத்தை கற்ற பல பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு நீதி செலுத்துங்கள் என்பது போன்ற உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து கொண்டே வருகிறார்கள் மதீனாவினுடைய எல்கை வரை. மதீனாவினுடைய எல்கை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தினுடைய கயிற்றை விட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், முஆது பின் ஜபலே, யமன் தேசத்திற்கு நீங்க போறீங்க, போய்விட்டு மீண்டும் நீங்கள் மதீனாவிற்கு திரும்பும் போது, மதீனாவிற்கு நீங்கள் வரும்பொழுது இந்த முஹம்மது ஆகிய நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தியை கேட்டவுடன் அதிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்னை திரும்பி கூட பார்க்காமல் மதீனாவை நோக்கி நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரையே நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திரும்பி பார்ப்பார்கள் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் இந்த முஹம்மது ஆகிய நான் மரணித்து விடுவேன், மதீனாவிற்கு நீ வரும்பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டை பார்ப்பீர்கள், என்னுடைய மனைவியினுடைய வீட்டை பார்ப்பீர்கள், நான் கட்டிய பள்ளிவாசலை நீங்கள் பார்ப்பீர்கள், என்னுடைய கபரை தான் நீங்கள் பார்ப்பீர்கள், என்னுடைய மண்ணறையை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய கபருக்கு அருகில் நீங்கள் நடந்து செல்வீர்கள் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மதீனாவிற்கு வரும்பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று நான் மதீனாவிற்கு திரும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை தான் நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய கபருக்கு அருகில் நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று நான் கபருக்கு அருகில் நான் நடந்து சென்றேன் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. சஃபர் மாதத்தில் அனுப்பி விட்டுட்டு சஃபர் மாதத்தினுடைய கடைசி நேரம் 28, 29, 30 அது போன்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு திரும்பக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு லேசான ஒரு தலைவலி ஆரம்பிக்கிறது. இதுதான் மரணத்தினுடைய முதல் அறிகுறி. சஃபர் மாதத்திற்கு அப்புறம் ரபியுல் அவ்வல் 12ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறாங்க. சஃபருடைய மாதத்துல கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு லேசான தலைவலி ஆரம்பிக்கிறது. அந்த தலைவலி படுபயங்கரமான தலைவலியாக மாறுகிறது. கடைசி 10 நாள் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 10 நாளைக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான வேதனை அடைந்தார்கள். அதுவும் கடைசி 5 நாட்கள் இருக்குல்ல, அந்த வேதனை எல்லாம் படிக்கும் பொழுது கண்ணீர் வந்துவிடும். அந்த அளவிற்கான செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளைக்கு முன்னால மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நாளைய தினம் நான் யாருடைய வீட்டில் இருப்பேன், அதற்கு அடுத்த நாள் நான் யாருடைய வீட்டில் இருப்பேன், அதற்கு அடுத்த நாள் நான் யாருடைய மனைவி வீட்டில் இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளைய தினம் நீங்கள் இந்த மனைவி வீட்டில் இருப்பீர்கள், அதற்கு அடுத்த நாள் இந்த மனைவி வீட்டில் இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எல்லா மனைவிமார்களையும் அழையுங்க, எல்லா மனைவிமார்களையும் கூப்பிடுங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் எல்லா மனைவிமார்களும் கூடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனைவிமார்களிடத்திலும் கேட்கிறார்கள், நான் ஆயிஷா வீட்டில் தங்கிக் கொள்ளட்டுமா, நான் ஆயிஷா வீட்டில் தங்கிக் கொள்ளட்டுமா, அதற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்மையாக கேட்கிறார்கள். ஏன் கேட்டார்கள்? நாளைய தினம் நான் ஒரு மனைவி வீட்டில் இருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மனைவி, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மனைவி, நான் எந்த மனைவிக்கும் நான் அநீதி இழைத்து விடக் கூடாது என்பதற்காக அனைத்து மனைவார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க. நான் ஆயிஷா வீட்டில் தங்கிக் கொள்ளட்டுமா, அதற்கெல்லாம் நீங்கள் அனுமதிப்பீர்களா
என்று கேட்டவுடன் அனைத்து மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்த்துவிட்டு நீங்கள் ஆயிஷா வீட்டில் தங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். எப்படி போறாங்க தெரியுமா? ஃபலுலு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேருடைய துணையோடு இரண்டு பேருடைய தோளிலும் கை போட்டவாறு அல்லாஹ்வுடைய தூதர் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. எப்படி? ரெண்டு தோளையும் கைய போட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு பெருவிரல்களும் பூமியில் கோடு போட்டதாக சென்றது. ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரால நடக்க கூட முடியல. 10 நாளைக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதரால நடக்க கூட முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டு சஹாபாக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்க முடியலையா? எத்தனை எதிரிகளை எதிர்கொண்ட கால்கள் அது, எத்தனை போர்களை எதிர்கொண்ட கால்கள், எத்தனை எதிரிகளை திணறடித்து வைத்த கால்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் போய் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து மரணித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில படுத்துட்டு திடீரென எழும்புவார்கள். திடீரென எழும்பி சொல்வார்கள், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள், என் தலையின் மீது தண்ணீர் ஊற்றுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது. எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு தலையின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஏன்? கடுமையான காய்ச்சல். கடைசி 5 நாட்கள் இருக்கு பாருங்க. திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 5 நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட கொடுமையிலும் கொடுமை. இந்த 5 நாட்கள்ல புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் தலையின் மீது நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது தலையின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது. நமக்கெல்லாம் காய்ச்சல் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு காட்டன் துணியில தண்ணியை முக்கி நெத்தியில வைப்போம். இதுதான் நம்முடைய காய்ச்சலுக்கு உரமாக்குறதுக்கு நம்ம செய்யறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய காய்ச்சல் இருக்கு பாருங்க, அந்த காய்ச்சலை குணமாக்குவதற்கு தலையில கோரி தண்ணீரை ஊத்த சொல்றாங்க. ஊத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காட்டன் துணியை எடுத்து இறுக்கமாக தன்னுடைய தலையில் கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை நோக்கி செல்கிறார்கள். அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து மெம்பர் படியிலே ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏறிவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 வாய்ப்புகளை கொடுத்தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 வாய்ப்புகளை கொடுத்தான். என்ன வாய்ப்பு? உலகத்தினுடைய செல்வங்கள் உங்களுக்கு வேண்டுமா அல்லது மறுமையினுடைய செல்வங்கள் உங்களுக்கு வேண்டுமா என்று 2 வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மனிதர் மறுமையினுடைய செல்வங்கள் தான் வேண்டும், எனக்கு உலகத்தினுடைய செல்வங்கள் வேண்டாம் என்று மறுமையினுடைய செல்வத்தை அந்த மனிதர் தேர்ந்தெடுத்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் படியில ஏறி நின்னுட்டு உபதேசம் செய்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார். யாருன்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களும் கேட்கிறாங்க, ஏன் அபூபக்கரை நீங்க எதற்காக அழுவுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் கவனித்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அவர்களை பற்றி தான், தன்னை பற்றி தான் சொல்லி இருக்கிறார்கள். உலகத்தினுடைய செல்வங்கள் வேண்டுமா அல்லது மறுமையினுடைய செல்வங்கள் வேண்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது அவர்களை பற்றி தான் என்று அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? பதில் அளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, அபூபக்கர் சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய பேச்சை அபூபக்கர் புரிந்து கொண்டார், என்னுடைய பேச்சை அபூபக்கர் புரிந்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முதல் தோழனாக ஏற்றுக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முதல் தோழனாக ஏற்றுக்கொண்டான். என்னை 2வது தோழனாக ஏற்றுக்கொண்டான். என்னை மட்டும் அல்லாஹ் தோழனாக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை தோழனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இதோ இந்த அபூபக்கரை நான் தோழராக ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இனிமேல் என்னை வீட்டில் வந்து யாராவது பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கரை தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாள் கூட பார்க்காமல் சஹாபாக்கள் இருந்தது கிடையாது.
அப்படிப்பட்ட சகாபாக்களை பார்த்து, இனிமேல் என்னுடைய வீட்டுக்கு வராதீர்கள், இனிமேல் யாராவது என்னை வந்து பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கரை தவிர்த்து வேறு யாரும் என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடாது. ஏன் சொல்றாங்க? சாதாரண ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாதாரண ஒரு பல்வலி, வைத்த வலி, தலைவலி வந்துச்சுன்னா நம்மளை ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு கடுமையான கோபம் வரும். பாய் என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி வலியெல்லாம் எப்படி இருக்கு, வேதனை எப்படி இருக்குன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வலியில கடுமையான கோபம் நமக்கு வரும். அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? இனிமேல் என்னுடைய வீட்டிற்கு யாரும் வராதீர்கள் அபூபக்கரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை காலை நேரம், வியாழக்கிழமை காலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்தவாறு திடீரென எழும்பி சொல்கிறார்கள், லானல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாயிஹுல் மஸாஜ். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் சபிப்பானாக தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், அதனால் சபிப்பானாக. நபிமார்களுடைய கபரை வணக்கஸ்தலங்களாக ஆக்கியதற்கே அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் அட்ரஸ் இல்லாதவர்களை எல்லாம் புதைத்து வைத்துக் கொண்டு சமாதி கட்டி வைத்துவிட்டு அதன் மீது கட்டடத்தை எழுப்பி வைத்துவிட்டு அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சபிப்பார்கள்? இறை தூதர்களை கடவுளாக ஆக்கியதற்காகவே, மஸ்ஜிதுகளாக ஆக்கியதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு சபிக்கிறாங்க. இன்றைக்கு அட்ரஸ் இல்லாத அவுலியாக்கள் என்ற பெயரில் இன்றைக்கு புதைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் மீது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் எழும்பி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி. இறைவா, என்னுடைய கபரை திருவிழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதே. இறைவா, என்னுடைய கபரை உருஸ் கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதே. இறைவா, என்னுடைய கபரை கந்தூரி கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். எப்படி? 2 மடங்கு வேதனை இருந்தபோது கூட அல்லாஹ்வுடைய தூதர் எதில் கவனமாக இருந்தார் பாருங்க. என்னை கடவுளாக்கி விடக்கூடாது, என்னை கடவுளாக்கி விடக்கூடாது, என்னிடத்திலே மக்கள் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள், அதிலையும் திருவிழா எடுத்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எல்லா மனைவிமார்களும் வீட்டுல சுத்தி தான் அல்லாஹ்வுடைய தூதரை சுத்தி தான் நிற்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேதனை தெரியாமல் இருப்பதற்காக பழைய ஞாபகங்களை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமாவும் ஒரு நேரத்தில் அபிசீனியா நாட்டிற்கு போனார்கள். அபிசீனியாவில் போகும்போது ஒரு தேவாலயத்தை போய் பார்த்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க, நாங்க அபிசீனியாவுக்கு போனோம், அங்கே ஒரு தேவாலயம் இருந்தது, அந்த தேவாலயத்தில் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது, உருவ படங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க, ஆம், மனிதர்களிலேயே மிக கெட்டவர்கள் யார் தெரியுமா? அவர்களில் நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து அவர் மரணித்து விட்டால் அவர் மீது கட்டடத்தை எழுப்பி விடுவார்கள், அவரை புதைத்து அவருக்கு சமாதி கட்டி அவர் மீது கட்டடத்தை எழுப்பி விடுவார்கள், அல்லது அவருடைய உருவப்படத்தை வரைந்து விடுவார்கள். இவர்கள்தான் மனிதர்களிலேயே மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் லொஹருடைய நேரத்திற்கு முன்னால், வியாழக்கிழமை லொஹருடைய நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள், என் தலையின் மீது தண்ணீர் ஊற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையின் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எப்படி? ஃபலலு இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 பேருடைய துணையோடு தான் தோளில் கை போட்டவாறு அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள். எப்போ? லொஹருக்கு முன்னால. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மெம்பர் படியிலே ஏறி நின்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்று பழி தீர்க்கக்கூடிய நாள். மெம்பர் படியில ஏறி நின்னுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே, இன்று பழி தீர்க்கக்கூடிய நாள். சகாபாக்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. அல்லாஹ்வுடைய தூதரே, யாரை நீங்க பழியாக்க போறீங்க? யாரை பழி வாங்க போறீங்க?
சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் யாரையும் பழி வாங்குவதற்காக வரவில்லை, நான் என்னை பழியாக்குவதற்காக வந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ சந்தர்ப்பம் தருகிறேன், என்னையும் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் யாரையாவது நான் திட்டியிருந்தால் இதோ சந்தர்ப்பம் தருகிறேன், என்னையும் நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரிடமாவது அமானித மோசடி செய்திருந்தால் இதோ சந்தர்ப்பம் தருகிறேன், என்னிடத்திலே தெரிவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் படியில ஏறி நின்னுட்டு சொல்றாங்க. யாரும் வாய் திறக்கவில்லை. எந்த சகாபாக்களும் என்ன செய்யல, வாயை திறக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் லொகருடைய நேரம் வருகிறது, லொகர் தொழுது விட்டு மீண்டும் மெம்பர் படியில ஏறி சொல்றாங்க, இன்று பழி தீர்க்கக்கூடிய நாள். யாரும் வாய் திறக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், என்னை யார் பழி கொடுக்கிறார்களோ, என்னை யார் பழி வாங்குகிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னை மறுமையில் நீங்கள் தண்டித்து விடாதீர்கள், எதுனாலும் எந்த கணக்குனாலும் இந்த உலகத்திலே முடிச்சுட்டு போயிருவோம். யார் என்னை பழி வாங்குகிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். திடீரென ஒரு சஹாபி எழும்பி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீன் உங்களிடத்திலே தர்மம் கேட்டு வந்தார். அந்த நேரத்தில் தர்ம பொருளாக கொடுப்பதற்கு உங்களிடத்திலே எந்த காசுகளும் இல்லை. அதனால் என்னிடத்தில் இருந்து 3 காசுகளை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள், தர்மம் செய்தீர்கள். அந்த காசை இதுவரைக்கும் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி தரவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த 3 வெள்ளி காசுகளை வாங்கி அந்த மனிதரிடத்திலே, அந்த தோழரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். எல்லா சகாபாக்களும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்த்துவிட்டு அந்த 3 வெள்ளி காசு தான் உனக்கு முக்கியமாகி விட்டதா என்று கேட்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு, அந்த தோழர் சொல்றாரு, 3 வெள்ளி காசுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ, மரணித்து விடுவார்களோ என்று நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கைப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் என்னிடத்துல இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதனால்தான் அந்த 3 வெள்ளி காசை நான் என்ன செஞ்சேன், நான் வாங்கினேன் என்று அந்த தோழர் சொல்றார். வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரம் வருகிறது. மக்ரிபுடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தான் தொலை வைக்கிறார்கள். மக்ரிபுடைய நேரத்தில் என்ன செய்றாங்க, என் தலையின் மீது தண்ணீர் ஊற்றுங்கள், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போய் மக்ரிபுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, தொலை வைக்கிறாங்க. அந்த மக்ரிபுடைய நேரத்தில் ஒல் முர்சலாத்தி உர்ஃபன் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. ஒல் முர்சலாத்தி உர்ஃபன் என்கின்ற அத்தியாயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த கடைசி தொழுகை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு எழும்பி கூட போக முடியவில்லை. மக்ரிபுடைய நேரம், வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக தொழுகை. இந்த நேரத்தில் தான் ஒல் முர்சலாத்தி உர்ஃபன் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்திற்கு பிறகு ஃபலுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உம்மா உம்மு ஃபலுல் அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அவங்க மகன்ட்ட ஃபலுல் இப்னு அப்பாஸ்ட திருமறை குர்ஆனை ஓத சொல்றாங்க. இவரும் ஓதிக்கிட்டே வரும்பொழுது ஒல் முர்சலாத்தி உர்ஃபன் என்கின்ற அத்தியாயம் வருகிறது. அவங்க அம்மா சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, எனக்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை ஓதாது. இந்த அத்தியாயத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகங்கள் எனக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக வைத்த தொழுகையில் இந்த அத்தியாயத்தை தான் ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட வேதனை எனக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட துன்பம் எனக்கு ஞாபகம் வருகிறது. மகனே, எனக்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை ஓதாதே என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு தாக்கத்தை என்ன செய்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக ஒவ்வொருவரா என்ன செய்றாங்க, வெளியூர்ல இருந்து ஒவ்வொருவராக வருகிறார்கள். வியாழக்கிழமை இஷாவுடைய நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர், என் தலையின் மீது தண்ணீர் ஊற்றுங்கள், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று இஷா நேரத்தில் சொல்றாங்க. மக்ரிப் முடிஞ்சு இஷால அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி கீழே விழுறாங்க. மீண்டும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது, மீண்டும் மயங்கி கீழே விழுறாங்க. மீண்டும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது, மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி கீழே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்பொழுதுதான் தெரியும், நம்மால் இனிமேல் எழும்பி கூட நடக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்து விட்டது, தெரிந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஜமாஅத் தொழுகை நடத்துவதற்கு அபூபக்கரிடத்திலே சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாப்பா ரொம்ப பலகீனமான ஆள், உம்மத்தை சொல்லக்கூடாதா,
ஜமாத் வைக்கிறதுக்கு உம்மட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கரை இமாமத் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, இஷால இருந்து இமாமத்து செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, வர முடியல, எழும்பி கூட நடக்க முடியவில்லை, பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, வெள்ளிக்கிழமை வர முடியல, சனி வர முடியல, ஞாயிறு வர முடியல. அல்லாஹ்வுடைய தூதரால படுத்த படுக்கையாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் படுத்தே இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து ஒவ்வொருவரா என்ன செய்றாங்க, வாராங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக உள்ள போயிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வேதனை கடுமையாக இருக்கிறதோ, வேதனை ரொம்ப அதிகமா இருக்குதோ அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆம், உங்களில் 2 மடங்கு 2 மனிதர்கள் என்ன வேதனை செய்யப்படுவார்களோ அந்த வேதனை எனக்கு வர தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களில் 2 மடங்கு வேதனை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் 100 டிகிரி காய்ச்சல் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு 200 டிகிரி காய்ச்சல். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு 2 மடங்கு வேதனை என்று சொன்னால் மறுமையில 2 மடங்கு கூலி கிடைக்குமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆம், எனக்கு 2 மடங்கு கூலி உண்டு. எந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், ஒரு காய்ச்சல் ஏற்பட்டாலும், ஒரு சின்ன முள் தைக்கப்பட்டாலும் அதன் மூலமாக இறைவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. மரங்களிலிருந்து எப்படி இலைகள் உதிர்ந்து விழுவோ அது போன்று அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதன் பிறகு அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க. அதன் பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சாச்சா சின்ன வாப்பா வர்றாங்க. இதையெல்லாம் என்ன செய்யலாம், 2ஆம் முறையில் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட வேதனையையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் முதல் உரையில் பார்த்தோம். வெளியூரில் இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கதறி அழுகிறார்கள். என்னுடைய வாப்பாவுக்கு இப்படி ஒரு நிலையா இறைவா என்று அவர்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளை பார்த்தவுடன் எழும்பி உட்கார்றாங்க. தன்னுடைய மகளை பார்த்த உடனே எழும்பி உட்கார்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, எழும்புறாங்க. மகளும் தந்தையும் ஏதோ பேசுவாங்க, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும், உட்காரணும் அப்படின்னு சொல்லி எழும்பி போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே உட்கார் சொல்லிட்டு. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 5 வயசு தான் வித்தியாசம். இதுல யாருக்கு 5 வயசு கூடுதல் சொன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் 5 வயசு கூடுதல். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த வேதனைக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு வேதனை என்பதே கிடையாது. என்னுடைய அருமை மகளே, என் அருமை மகளே, இந்த வேதனைக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு வேதனை என்பதே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை மகளே, உனக்கு முன்னாலேயே நான் சென்று விடுவேன், உனக்கு முன்னாலேயே நான் மரணத்தை தழுவி விடுவேன் மகளே என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு 7 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளை அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லி அல்லாஹ் எடுத்துக்கிட்டே இருந்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் விட்டு வச்சிருந்தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உனக்கு முன்னாலேயே நான் மரணத்தை தழுவி விடுவேன் மகளே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீதான் என்னை முதலாக வந்து சந்திப்பாய். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்றாங்க, என் அருமை மகளே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீதான் என்னை முதலாக வந்து சந்திப்பாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு 6 மாசத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்றாங்க, மரணம் அடைகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொல்கிறார்கள், நாளை சொர்க்கத்தில் தலைவியாக நீதான் இருப்பாய் என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சிரித்துக்கொண்டே இருக்கிறார்கள். காதுல சொல்றாங்க அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சா, வாப்பாவுடைய தம்பி, சின்ன வாப்பா. அவங்க வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வெளியூர்ல இருந்து பார்க்குவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டு வெளியே வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வெளியே குழுமி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்ன என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அருளால் நலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அபூ தாலிப் அவர்களுடைய குடும்பத்துல எல்லா மரணங்களிலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அபூ தாலிஃபுடைய குடும்பம் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் அனைத்து மரணங்களிலும் நான் இருந்திருக்கிறேன். அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் நான் இருந்திருக்கிறேன். அபூ தாலிஃபுடைய சக்கராத்தின் போது அபூ தாலிஃபுடைய முகம் எப்படி இருந்ததோ, அப்துல் முத்தலிஃபுடைய முகம் எப்படி இருந்ததோ, அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமும் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விடுவார்களோ என்று நான் எண்ணுகிறேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் திங்கக்கிழமை இறக்க போறாங்க. திங்கக்கிழமை காலை ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே திரையை விலக்கி பார்க்கிறார்கள். பள்ளிவாசலுடைய திரையை விலக்கி பார்க்கிறார்கள். எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சந்தோஷம், நாம் மரணித்து விட்டாலும் இந்த கொள்கையை சொல்வதற்காக ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது என்று ஒரு சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. விலக்கி பார்க்கிறார்கள். எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்னகையை பூக்கிறார்கள், அங்க சிரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எல்லா சகாபாக்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இருக்கிறதே, அந்த முகத்தை பளிச்சென்று நான் இதற்கு முன்னால் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பளிச்சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இருந்தது. அன்றைய காலை ஃபஜ்ருடைய நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிரிப்பு இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு சிரிப்பை நான் பார்த்தது கூட கிடையாது என்று அனைத்து சகாபாக்களும் சொல்லக்கூடிய செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக உபதேசம் செய்கிறார்கள். யார்கிட்ட? மக்கள்கிட்ட. திரைய விளக்கி சொல்றாங்க, நீங்கள் மரணிக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு மரணித்து விடுங்கள். அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணம் கொண்டு நீங்கள் மரணமடைந்து விடாதீர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுக்கு செய்த கடைசி உபதேசம். திரையை மூடி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மடியில் படுத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கழுத்திற்கும் மார்புக்கும் இடையில் நெஞ்சு பகுதியில் படுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எடை என் மீது கூடிக்கொண்டே இருந்தது. என்னுடைய எடை, அல்லாஹ்வுடைய தூதருடைய எடை என் மீது கூடிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணமடைய போகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய் அசைந்து கொண்டே இருந்தது. நான் என்னுடைய காதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாய் அருகில் வைத்து கேட்டேன், ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் என் மீது எடை கூடிக்கொண்டே இருந்தது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் அசைந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்க்கு அருகில் நான் கொண்டு போய் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் 4வது அத்தியாயம் 69வது வசனத்தை படித்து அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். என்ன வசனம்? ஒமை யுத்தி அல்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்ஹமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ சுகதாயி வ சாலிஹீன், அவர்கள் அல்லாஹ்வின் அருள் போட்ட சித்தீகீன்களோடும் சுகதாக்களோடும் நபிமார்களோடும் அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் என்ற வசனத்தை ஓதியவுடன் நான் புரிந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைய போகிறார்கள். நான் சொன்னதை போன்று இந்த வசனத்தை படித்து முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவருடைய இறுதி நாட்களில் ஏராளமான படிப்பினைகள் இருந்தாலும் நம்மால இந்த நேரத்தில் குறுகிய நேரத்தில் அந்த படிப்பினையை பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் ரமலானுடைய மாதத்தில் தொடர் உரையாக நமக்கு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் இதை என்ன செய்யலாம், தொடர் உரையாக நம்ம இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அதை தொடர் உரையாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.